இந்தியன் சினிமாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10, 2025 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பெரிய படங்கள் அந்த ஒரே டேட்ல வந்து ரிலீஸ் ஆகுது. என்னடா சொல்றீங்க? ஒரே ஒரு படம் தானே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நெனைப்பீங்க. நம்ம தமிழ்ல மட்டும் தான் வந்து ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் நம்மளோட அஜித் சாரோட குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படம் வந்து ஏப்ரல் 10 தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து வேர்ல்டு ஓவர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். பட் இருந்தாலும் குட் பேட் அக்லிக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சார பழைய வின்டேஜ நம்ம பார்த்து கொண்டாடணும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு படம் தான் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இங்க சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி. அதனால அஜித் சார் ஃபேன்ஸுக்கும், நார்மல் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு படமா வந்து குட் பேட் அக்லி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இத தவிர்த்து அடுத்தடுத்த சினிமால என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில ஒரு 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சாரோட பசூக்கா அப்படிங்கிற இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து மம்முட்டி சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்டு ஒரு மூவி வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெபியூட்டன்ட் டைரக்டர். எப்பவுமே மம்முட்டி சார் வந்து புது டைரக்டர் மேல நம்பிக்கை வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் பண்ண இந்த கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்ல மம்முட்டி சார் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதற்கடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலப்புழனா ஜிம்கானா அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து படத்துல லீடா பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்து மேல எனக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்ண டைரக்டர் தான் முன்னாடி தள்ளுமலா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. தள்ளுமலா பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த படம் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து வந்துரும்னு சொல்லுவேன். ஸோ அதனால இந்த படத்து மேல எனக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல நெறைய ஹிட் குடுத்தாரு பார்த்தீங்களா, பசில் ஜோசப். அவரோட படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பேர் வந்து மரணமாஸ் அப்படிங்கிற இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அது இல்லாம பசில் ஜோசப் நடிச்சாவே வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. தமிழ்லயும் சரி, அதே மாரி மலையாளத்திலும் சரி. அவர் நடிச்சாவே அது நல்ல படம் தான்ப்பா அப்படிங்கிற மிகப்பெரிய ஹோப் குடுத்து ஒரு நல்ல படங்களா நடிக்கிற ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசில் ஜோசப். அதனால இந்த படத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்குல ஸ்டார் பாய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஏப்ரல் 10க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக். இந்த படத்தோட ட்ரைலர் நான் இப்ப தான் பார்த்துட்டு வந்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே தெரியுது. இது ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறது. ஸ்டார் பாய் சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அவரோட படங்கள் வந்து டிஜே தில்லுவா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவர் காமெடி ரொம்ப யூனிக்கா வந்து டெலிவரி பண்ணுவாரு. அதனால தெலுங்குல அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபேன் பேஸ் வச்சு தெலுங்குல மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து ஜாக் படத்துக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்திருந்து பார்ப்போம் ஜாக் படம் எப்படி ஓடப் போகுது அப்படிங்கிறதையும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தில மிகப்பெரிய ஸ்டாரான சன்னி டியோல் படம், அவரோட படம் ஜாட் அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சன்னி டியோல் வந்து அதற்கு முன்னாடி ஹிந்தில இருக்க நிறைய டைரக்டர்ஸ் வச்சு ஆக்ட் பண்ணியிருப்பார் தவிர்த்து, இங்க அதாவது தெலுங்குல இருந்து ஒரு டைரக்டர் போய் வந்து பார்த்தீங்கன்னா, சன்னி டியோல ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்சந்த் மலினலி அப்படிங்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஜாட் அப்படிங்கிற ஒரு படத்தை சன்னி டியோலுக்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்ல முடியுது. அந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது நமக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த படமும் ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 6, 7 படங்கள் வந்து அந்த டேட்ல வந்து ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி தனுஷ் சார் வந்து இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகல தமிழ்ல. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுல எந்த படம் பெருசா ஓடப்போகுது அப்படிங்கிறது எனக்கே பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் ஆனா நான் எந்தெந்த படத்துக்கு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 படத்தை ரொம்ப ஆவலோட இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு ஆலப்புழானா ஜிம்கானா. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் சார் நடிப்புல வந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த 2 படத்தை நான் கண்டிப்பா தியேட்டருக்கு போவேன். ஸோ நீங்க என்னென்ன படத்துக்கு தியேட்டருக்கு போவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.